ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி இம்ப்ராப்பர் இன்டிகிரலுடைய டெஃபனிஷன் எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ அதோடைய தொடர்ச்சி ஆல்ரெடி இன்ட்ரொடக்ஷன் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இப்போ அதோட தொடர்ச்சியாக நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துருவோம். இன் டிஃபைனேஷன் இன்டிகிரல் ஆஃப் a to b f of s into ds we supposed the integrand f of s to be bounded. அதாவது இதுதான் இன்டிகிரண்ட் சொல்லுவாங்க. f of ஃபங்க்ஷன் ஆஃப் s இருக்குல்ல, இதுதான் இன்டிகிரண்ட் சொல்லுவாங்க. இது வந்து பவுண்டடாக இருக்கணும், அதாவது ஃபங்க்ஷன் வந்து டிஃபைனடாக இருக்கணும். இன்டிகிரேட்டபிள் இந்த இன்டர்வல் ஆஃப் இன்டிகிரேஷன் ஃப்ரம் a to b, அதாவது இந்த இன்டர்வல் இருக்கல a to bலேருந்து கண்டினியூஸாக இருக்கணும். அந்த கர்வ் வந்து கண்டினியூஸாக இருக்கணும், எந்த ஒரு டிஸ்கண்டினியூ இல்லாமல் கண்டினியூஸாக இருக்கிறது தான் கண்டினியூஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கர்வ் வரைஞ்சி காமிக்கிறேன். இப்போ இது கண்டினியூஸ் கர்வ், இது இங்கே போய் இது வந்து டிஸ்கன்டினியூஸ் கர்வ். அட் த பாயிண்ட் டிஸ்கன்டினியூ இல்லாமல் கண்டினியூவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து இம்ப்ராப்பர் இன்டிகிரல் ஆகிறதுக்கான இது கேசஸ்ஸு. ஃபஸ்ட் என்ன, இன்டர்வல் வந்து இன்க்ரீசஸ் ஆகிட்டே இருக்குமா வித்தவுட் லிமிட், எந்த ஒரு லிமிட் இல்லாமல் இன்டர்வல் வந்து இன்க்ரீசஸ் ஆகிட்டே இருக்குமா. அதாவது இதை தான் சொல்லுவாங்க ஏ இன்ஃபினைட்டு. இன்டர்வல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ஒரு சைடு இன்க்ரீஸ் ஆகலாம், இன்னொரு சைடு இன்க்ரீஸ் ஆகலாம். இதுதான் இது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டிகிரேட் as a finite number, infinite discontinuous in the interval. இதுதான் டிஸ்கன்டினியூஸ் இந்த இன்டர்வல். அப்போ இன்டர்வலில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது, அதாவது ஃபங்க்ஷனில் ஃபைனைட்டாக இருக்கும், ஆனால் என்ன ஃபைனைட் நம்பராக இருக்குது, இன்டிகிரேட் வந்து ஃபைனைட் நம்பராக இருக்கும், ஆனால் இன்ஃபினைட் வந்து இந்த டிஸ்கன்டினியூ இந்த இன்டர்வல் ஆஃப் இன்டிகிரேஷன் இது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கேஸ் 1 பார்க்க போகலாம். கேஸ் 1ல் அப்பர் லிமிட் வந்து இன்ஃபினைட்டாக இருக்குது, எஃப் ஆஃப் எஸ் இன்டு டிஎஸ்ன்னு இருக்குது. அப்பர் லிமிட் என்னது, இன்ஃபினைட் இருக்குது. இது எப்படி நம்ம மாற்றலாம், ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். இல்லை இது வந்து லிமிட் வந்து எஸ் டென்ஸ் டு இன்ஃபினைட் போட்டு ஏ டென்ஸ் டு எஸ்ன்னு மாற்றிக்கலாம் எஃப் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோலேயே பார்த்துருக்கோம். பார்த்துக்கோங்க. இப்போ லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆனிச்சு, அது என்ன சொல்லணும்னா சைட் கன்வெர்ஜன் சொல்லுவாங்க. இது லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும் டைவர்ஜன் சொல்லுவாங்க. இதே ப்ராசஸாக மைனஸ் இன்ஃபினைட் இதே இருக்கும்போது இதுக்கு பார்க்கறதுக்கு சம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக் ஆஃப் த ஃபார்முலா ஆஃப் த இன்டிகிரேஷனுக்கு பார்த்துருவோம். இதுதான் பேசிக்கான ஃபார்முலா.